மனைவி மற்றும் காதலியை கொடூரமாக கொலை செய்த நபர் சுற்றி வளைத்து பிடித்த போலீசார். ஐநா மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகருக்கு அழுத்தம் கொடுக்கும் 5 அமைப்புகள். முல்லைத்தீவில் கடலுக்கு சென்ற கடற்றொழிலாளர் மாயம். யாழ் மானிப்பாய் பகுதியில் உருக்குலைந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ள சடலம். பாரிய நில மோசடி சிக்குவார்களா முன்னாள் ஜனாதிபதிகள்? தரை வழியாக நாடு கடத்தப்படும் இலங்கையர்கள். கடமை நேரத்தில் கள்ளக்காதலியோடு உல்லாசம், தூக்கி எறிந்த போலீசார். சிகிச்சைக்காக வந்த பெண்ணின் வாழ்வை சீரழித்த வைத்தியர். இசாரா சவந்தி தொடர்பில் செய்தி வெளியிட்டுள்ள ஊடகவியலாளர்களுக்கு நடந்த கதை. வடித்து சிதறிய எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட். தொடர்பென விரிவான செய்திகள். குருநாகல் குளியாப்பட்டிய பிரதேசத்தில் தொலைபேசி மூலம் மற்றொரு காதல் விவகாரம் இருப்பதாக சந்தேகித்து தன்னுடைய சட்டத்துக்கு புறமான முறைசாரா காதலியை சுத்தியலால் தாக்கி கொலை செய்ததாக கூறப்படும் நபர் கைது செய்யப்பட்டார். உபேந்திர சேரசிங்க என்ற நபரை குளியாப்பட்டிய குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட நபர் முன்னாள் சிவில் பாதுகாப்பு படை அதிகாரி என்றும் அவர் தும்மல சூரிய பகுதியில் உள்ள நிலக்கரி ஆலையில் பணிபுரிந்து வந்துள்ள நிலையில் கைது செய்யப்பட்டார். இதேவேளை குறித்த சந்தேக நபர் முன்னர் வெலிக்கந்தை பகுதியில் வசித்து வந்த நிலையில் அவரின் மனைவி வேறொருவரோடு தொடர்பில் இருந்ததை கண்டு கழுத்தை அறுத்து கொலை செய்தார். இந்த தாக்குதலில் மனைவியுடன் தொடர்பில் இருந்த அந்த நபரும் கத்தியால் தாக்கப்பட்டதில் கையை இழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் சந்தேக நபர் அந்த இடத்தை விட்டு வெளியேறி தும்மல சூரிய பகுதியில் உள்ள ஒரு தண்ணீர் ஆலையில் பணிபுரிந்து வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த மாதம் 23ஆம் தேதியன்று அவரின் சட்டத்துக்கு புறமான காதலியின் தலையில் அடித்து கொலை செய்தார். குறித்த நபரை கைது செய்ய தும்மல சூரிய போலீசார் விசாரணை தொடங்கியுள்ள நிலையில் கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சர்வதேசத்தின் 5 முன்னணி சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகள் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டர்க்கிடம் இலங்கை தொடர்பில் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளன. பல தசாப்தங்களாக தீர்க்கப்படாத மனித உரிமை மீறல்களுக்கு சர்வதேச விசாரணையை வலுப்படுத்தவும் பொறுப்பு குரலை கோரும் வகையில் இலங்கைக்கான பயணத்தை அவர் பயன்படுத்த வேண்டும் என்றும் குறித்த அமைப்புகள் கோரியுள்ளன. சர்வதேச மன்னிப்பு சபை, மனித உரிமைகள் கண்காணிப்பகம், சர்வதேச சட்ட வல்லுநர்கள் ஆணையகம், மனித உரிமைகள் மற்றும் மேம்பாட்டுக்கான ஆசிய மன்றம் மற்றும் அமைதி மற்றும் நீதிக்கான இலங்கை பிரச்சாரம் என்பன இந்த கோரிக்கையினை முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெலவின் 2 மகள்கள் மற்றும் மருமகன் ஆகியோர் கைதாகினர். பண மோசடி குற்றச்சாட்டு தொடர்பான தொடர்ச்சியான விசாரணையின் பேரில் அவர்கள் இன்று கைது செய்யப்பட்டனர். சாமித்ரி ஜெயனிகா ரம்புக்வெல, அமலி நயனிகா ரம்புக்வெல மற்றும் அமலி ரம்புக்வெலவின் கணவர் இசுரு புலஸ்தி பண்டார போல்கஸ்தெனி ஆகியோர் இவ்வாறு கைதாகினர். மேலும் இது தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் குற்றச்சாட்டு தொடர்பில் கைது செய்யப்பட்ட 3 சந்தேக நபர்களும் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தீர்த்தக்கரை பகுதியிலிருந்து கடலுக்கு சென்ற கடற்றொழிலாளர் ஒருவர் மீண்டும் கரைக்கு திரும்பாதால் அந்த பகுதியில் பரபரப்பு நிலை ஏற்பட்டுள்ளது. குறித்த கடற்றொழிலாளர் நேற்று இரவு கடலுக்கு சென்றார். இந்நிலையில் இன்று அந்த பகுதி கடற்றொழிலாளர்கள் கடலுக்கு சென்று காணாமல் போன கடற்றொழிலாளரின் படகு கடலில் மிதந்து வருவதை அவதானித்தனர். இதையடுத்து காணாமல் போன கடற்றொழிலாளரின் உறவினர்களுக்கு தகவல் வழங்கிவிட்டு கடலில் இருந்து அவர் பயணித்த படகை கரைக்கு கொண்டு வந்தனர். குறித்த கடற்றொழிலாளர் சட்டவிரோத கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பவர்களால் கொலை செய்யப்பட்டு கடலில் வீசப்பட்டிருக்கலாம் என கடற்றொழிலாளர்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். முல்லைத்தீவு கடலில் சட்டவிரோத கடற்றொழில் நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ் மானிப்பாயில் உருக்குலைந்த நிலையில் முதியவர் ஒருவரின் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. மானிப்பாய் பகுதியைச் சேர்ந்த கந்தபுத்து புஷ்பராசா வயது 80 என்பவரை உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் குறித்த முதியவர் 4 நாட்களுக்கு முன்னரே உயிரிழந்தார். இதை யாரும் அவதானிக்காத நிலையில் துர்நாற்றம் வீசியது. இந்நிலையில் மானிப்பாய் காவல்துறைக்கு தகவல் வழங்கப்பட்டது. அந்த வகையில் குறித்த வீட்டுக்கு சென்ற காவல்துறை குறித்த முதியவரின் சடலம் உருக்குலைந்த நிலையில் காணப்பட்டதை அவதானித்தனர். சடலத்தை மீட்ட மானிப்பாய் காவல்துறையினர் உடல்கூற்று பரிசோதனைகளுக்காக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர். சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். உடல்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. குருநாகலில் 1000 ஏக்கர் நில ஒப்பந்தத்தில் 2 முன்னாள் ஜனாதிபதிகள், பிரதி அமைச்சர் ஒருவர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் ஈடுபட்டதாக அரசாங்கம் தெரிவிக்கின்றது. இன்று நாடாளுமன்றில் உரையாற்றிய துணை அமைச்சர் சுனில் ரணசிங்கே இவ்வாறு தெரிவித்தார். இதன்படி முன்னாள் பிரதி அமைச்சர் சாலிந்த திசாநாயக்க மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மஞ்சுள திசாநாயக் ஆகியோர் இந்த ஒப்பந்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். முன்னாள் துணை அமைச்சரால் நிலம் குத்தகைக்கு எடுக்கப்பட்டதாகவும் அதை பிணையமாக பயன்படுத்தி லங்காபுத்திர வங்கியிடமிருந்து கடன் பெற்றதாகவும் எனினும் கடனை திருப்பிச் செலுத்த தவறியுள்ளதாகவும் துணை அமைச்சர் கூறினார். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவும் அவரின் முன்னோடிகளில் ஒருவரான பெயர் குறிப்பிடப்படவில்லை. அவர்கள் மாதாந்த குத்தகையை குறைத்த பின்னர் அதை ரத்து செய்வதில் ஈடுபட்டதாக துணை அமைச்சர் மேலும் சுட்டிக்காட்டினார்.
மத்திய கிழக்கு நிலவும் ராணுவ நிலைமை காரணமாக சிறப்பு தேவை ஏற்பட்டால் இஸ்ரேலில் பணிபுரியும் இளைஞர்களை திருப்பி அனுப்புவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அரசாங்கம் செய்துள்ளதாக அறிவித்துள்ளது. வெளியுறவு அமைச்சர் விஜித கேரத் இன்று நாடாளுமன்றில் இதனை குறிப்பிட்டார். இஸ்ரேலில் உள்ள அனைத்து விமான நிலையங்களும் மூடப்பட்டுள்ளதால் எல்லை நாடுகள் வழியாக இளைஞர்களை நாட்டுக்கு திருப்பி அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார். நாங்கள் அவர்களை தரவழியாக எல்லை நாடுகளுக்கு கொண்டு வருவோம். அங்கிருந்து விமானங்களை அனுப்பி அவர்களை திருப்பி அழைத்து வருவோம் என அமைச்சர் கூறினார். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹண பண்டார் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த விதமாக அவர் இந்த விடயங்களை தெரிவித்தார். கடமை நேரத்தில் கள்ளக்காதலியோடு உல்லாசம் அனுபவித்த போலீஸ் சாட்சி ஒருவர் பணி இடைநிறுத்தம் செய்யப்பட்டார். நாவலப்பிட்டிய நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்பில் சாட்சியம் அளிக்க சென்ற மேற்படி கம்பளை போலீஸ் நிலைய சாட்சி ஒருவரை பணி இடைநிறுத்தம் செய்யப்பட்டார். நாவலப்பிட்டிய பகுதியில் உள்ள விடுதியொன்றில் கள்ளக்காதலியோடு இருப்பதாக தகவல் கிடைத்ததை அடுத்து குறிப்பிட்ட பெண்ணின் தாயும் சகோதரனும் அங்கு சென்றுள்ளனர். அப்போது இரு தரப்பினருக்கும் இடையில் பிரச்சனை ஏற்பட்டது. இதையடுத்து போலீஸ் அதிகாரி 20 வயதுடைய தன்னுடைய காதலியோடு அங்கிருந்து தப்பிச் சென்றார். மேற்படி சம்பவத்தில் தான் காயமடைந்ததாக பெண்ணின் தாயார் நாவலப்பிட்டிய போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தார். அதன் அடிப்படையில் விசாரணை செய்த போலீசார் சந்தேக நபரை தற்காலிகமாக பணி இடைநிறுத்தம் செய்துள்ளனர். இவர் திருமணமானவர் என்றும் 2 பிள்ளைகளின் தந்தை என்றும் கூறப்படுகிறது. இவர் ஏற்கனவே நாவலப்பிட்டிய போலீஸ் நிலையத்தில் சேவை செய்து அங்கிருந்து கம்பளை இடமாற்றம் பெற்றவர் என்றும் கம்பளை போலீசார் தெரிவிக்கின்றனர். நீர்கொழும்பு மருத்துவமனையின் வெளிநோயாளர் பிரிவில் சிகிச்சை பெற வந்த சீதுவ பகுதியைச் சேர்ந்த 19 வயது இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட நீர்கொழும்பு மருத்துவமனையில் பணிபுரியும் வைத்தியர் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் அடையாள அணிவகுப்புக்காய் ஆஜர்படுத்தப்பட்டார். அடையாள அணிவகுப்பின் போது சந்தேக நபரான மருத்துவரை இளம்பெண் அடையாளம் கண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி சந்தேக நபரை இம்மாதம் 20ஆம் தேதி வரை விளக்குமறியலில் வைக்க நீர்கொழும்பு நீதவான் உத்தரவு பிறப்பித்தார். நீர்கொழும்பு மருத்துவமனையின் வெளிநோயாளர் பிரிவில் சிகிச்சை பெற வந்த இந்த இளம்பெண் அப்போது மருத்துவமனையின் வெளிநோயாளர் பிரிவில் பணிபுரிந்த குறித்த வைத்தியரிடம் சிகிச்சை பெறும் போது இளம்பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளுநராக கூறப்படும் சம்பவம் மார்ச் 31ஆம் தேதி பதிவானது. அதன்படி மறுநாள் அந்த இளம்பெண் இந்த சம்பவம் தொடர்பில் நீர்கொழும்பு மருத்துவமனையில் நிர்வாகத்துக்கு முறைப்பாடு அளித்தார். சந்தேகத்துக்குரிய வைத்தியர் தொடர்பில் நீர்கொழும்பு மருத்துவமனை மற்றும் சுகாதார அமைச்சு தனித்தனி விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதோடு வெளிநாட்டு பயணத்தடையும் அவருக்கு விதிக்கப்பட்டது. மேலும் சந்தேகத்துக்குரிய வைத்தியர் சுமார் 2 மாதங்களாக தலைமறைவாக இருந்ததோடு பின்னர் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார். இதன் பொழுது வைத்தியரை 2 வார காலத்துக்கு விளக்குமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டதோடு அடையாள அணிவகுப்பின் பின்னர் மீண்டும் விளக்குமறியலில் வைக்க நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். கொழும்பு குற்றப்பிரிவுக்கு வாக்குமூலங்களை வழங்குமாறு 2 ஊடகவியலாளர்களுக்கு கொழும்பு தலைமை நீதிவான் உத்தரவிட்டார். பாதாள உலக குழு தலைவர் கணேமுல்ல சஞ்சீவவின் கொலை தொடர்பில் தேடப்படும் முக்கிய சந்தேக நபர்களில் ஒருவரான இசாரா சவந்தி நாட்டை விட்டு வெளியேறியதாக கூறப்படுவது தொடர்பான அறிக்கையை தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. சந்தேக நபர் இலங்கையை விட்டு வெளியேறிவிட்டதாக கூறும் ஒரு கட்டுரை வெளியிடப்பட்டதை தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கணேமுல்ல சஞ்சீவவை சுட்டுக் கொன்றதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதத்தை வழங்கியதாக கூறப்படும் இசாரா சவந்தியை கைது செய்வதற்குரிய தேடுதல் இன்னும் நடைபெற்று வருகிறது. பிப்ரவரியில் கொழும்பு நீதிமன்றத்துக்குள் நடந்த துப்பாக்கிச்சூடு தொடர்பில் துப்பாக்கிதாரி உட்பட பல சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் தெற்கு டெக்சாஸ் பகுதியில் உள்ள எலான் மஸ்க் தலைமையில் உள்ள ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் சோதனை தளத்தில் ஸ்டார்ஷிப் ராக்கெட் வெடித்து சிதறியுள்ளது. இதனால் அந்த பகுதியில் பெரும் தீப்பிழம்பு உருவாகியுள்ளது. குறித்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றது. இரவு 11 மணியளவில் பரிசோதனைக்கு முன்னதாக தொழில்நுட்ப சிக்கல் ஏற்பட்டதாக ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் சமூக ஊடகத்தில் தெரிவித்தது. ஸ்டார்ஷிப் என்பது விண்வெளி பயணம் முதல் செயற்கைக்கோள் ஏவுதல் வரை பல்வேறு பணிகளை மேற்கொள்ளுதல் நோக்கத்தோடு ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டு வரும் ஒரு ராக்கெட் ஆகும். இந்த வெடிப்பால் ஏற்பட்ட தீ விபத்தில் பணியாற்றிய ஊழியர்கள் யாரும் காயமடையவில்லை என்றும் அருகிலுள்ள குடியிருப்பு பகுதிக்கு எவ்வித சேதமும் ஏற்படவில்லை எனும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் பொதுமக்கள் அந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என ஸ்பேஸ் எக்ஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.